அப்பொழுது அவன் தோட்டக்காரனை நோக்கி, இதோ 3 வருஷமாய் இந்த அத்தி மரத்திலே கனியை தேடி வருகிறேன். ஒன்றையும் காணவில்லை. இதை வெட்டி போடு, நீ நிலத்தையோ ஏன் கெடுக்கிறது என்றான். அதற்கு அவன், ஐயா, இந்த வருஷமும் வசித்து நான் இதை சுற்றிலும் கொத்தி எரிக்கொள்வேன். கனி கொடுத்தால் சரி, கொடாவிட்டால் இனிமேல் இதை வெட்டி கொள்ளலாம் என்று சொல்லிவிட்டார். அந்த தோட்டத்துடைய எஜமான், அதாவது பிதாவாகிய தேவனும் அதே சமயம் கிறிஸ்துவை குறித்து இங்கே சொல்லப்படுகிற ஒரு வார்த்தை, சரிங்களா? அப்பொழுது அவர் ஒரு ஓமையை அவருக்கு சொன்னார். ஒருவன் தன் திராட்சை தோட்டத்தை அத்தி மரத்தையும் நாட்டியிருந்தான். அவன் வந்து அதிலே கனியை தேடின பொழுது ஒன்றும் காணவில்லை. அப்பொழுது அவன் தோட்டக்காரனை நோக்கி, இதோ 3 வருஷம் இந்த அத்தி மரத்தின் கனியை தேடி வருகிறேன், ஒன்றையும் காணவில்லை, அதை வெட்டி போடு, இனி இது நிலத்தை ஏன் இருக்கிறது. இதனுடைய அர்த்தத்தை புரிஞ்சு கொள்ள வேண்டும். பிதாவாகிய தேவன் கிறிஸ்துவினிடத்திலே கொடுத்திருக்கிற ஒரு பொறுப்பு. அந்த பொறுப்பை அப்படியே கிறிஸ்து நம்மிடத்தில் கொடுத்திருக்கிறார். இப்ப இந்த சபைக்கு தோட்டம், இந்த சபை, இதுல நிறைய மரங்கள் இருக்கு. நீங்க நினைச்ச கூடாது ஏதோ ஏதேன் தோட்டத்துல இருந்த மரத்தை குறித்து சொல்லுகிறார்கள் என்று. அப்படி அல்ல. இது இந்த சபைதான் தோட்டம். இந்த தோட்டத்துக்குள்ளாக தான் இருக்கிற இந்த மரம். இதை அவர் 3 வருஷமாக கண்காணித்துக் கொண்டு வருகிறார். ஒரு சின்ன ஒரு கதையை அங்க சொல்ற. 3 வருஷமாக கனியை தேடி பார்க்கிறார். அதுல யாரு கனியும் அதுல இல்லை. ஆகையால் அவர் சொல்லுகிறார், அவர் ரொம்ப ஸ்பீடு. பிதாவாகிய தேவன் வந்து ரொம்ப ஸ்பீடு. இருக்கிற வரைக்கும் பொறுமையா இருப்பார், அடுத்தது வந்து ஸ்பீட் ஆயிடுவார், பட்டுன்னு செய்யக்கூடியவர். ஆகையினால அவர் குண அதிசயத்தை இங்க நாம பார்க்கிறோம். உடனே அவர் சொல்லுகிறார், இது ஏன் நிலத்தை கெடுத்துக் கொண்டிருக்கிறது? 3 வருஷமா நான் பார்த்துட்டு வரேன் அந்த மரத்தை. அப்ப பாருங்க, கனி கொடுக்காத மரம். அந்த மரத்தை அவர் கண்காணித்துக் கொண்டு வருகிறார். இந்த மரம் இருக்கு, ஆனா இந்த மரத்துல இதுவரைக்கும் ஒரு கனி கொடுக்கவே இல்லையே. அப்படி மற்ற மரத்துல விட்டுட்டு நல்லா இருக்குது, பசுமையா இருக்குது, செழிப்பா இருக்குது, நல்ல கனி கொடுக்கிறது, அந்த மரத்தெல்லாம் விட்டுட்டாரு. கனி கொடுக்காத இந்த மரத்தின் மேல மற்றும் 3 வருஷமாய் அவர் என்ன பண்ணுகிறார்? கண்ணோக்கமா இருந்திருக்கிறார். அதையே கவனித்துக் கொண்டிருக்கிறார். ஏன் இது கனி கொடுக்க மாட்டேங்குது? தோட்டக்காரனை வைத்திருக்கிறேன், நல்ல மரத்துல இதை வேறு ஊன்றி வைத்திருக்கிறேன். அந்த தோட்டக்காரன் நல்ல தண்ணி பாய்ச்சுகிறார், நல்ல இருந்தெல்லாம் போடுகிறார். ஆனால் இது இன்னும் கனி கொடுக்காது இருக்கிறது என்று சொல்லி இரவும் பகலும் அதனுடைய சிந்தனையாகவே இருந்துதான் இந்த 3 வருஷமா நான் பார்த்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லுகிறேன். அருமையானவர்களே, இதை நம்மை குறிக்கிறது. இது நம்மை குறிக்கிறது. இந்த வருஷம் கிறிஸ்துவினாலே ஜீவனை பெற்று நாம சபையில உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். இந்த வருஷம் கிறிஸ்துவினாலே என்ன பண்ணிருக்கிறோம்? ஜீவனை பெற்று சபையில அவரை நாம ஆராதித்துக் கொண்டிருக்கிற இந்த வார்த்தையை நாம பார்க்கிறோம். இல்லை என்று சொன்னா 2024 வெட்டி போடப்பட்டிருக்கும். கிறிஸ்து இரக்கம் உள்ளவர், மிகவும் தயவு உள்ளவர், தன் ஜனங்கள் மேலே மிகவும் இரக்கம் பெற்றவர்.
பிதாவாகிய தேவன் அப்படின்னா, ஆனால் ஒரு கண்டிஷன் இல்லையா? ஒரு வீட்டுல பார்த்தீங்கன்னா ஒரு தகப்பன் தடைவு கொடுப்பார், ஒரு தகப்பன் தலையில அடிப்பார். இதுதான் விஷயம். அதாவது இவர் என்னன்னாக்கா அடங்காத நேரத்துலதான் அந்த மாதிரி காரியத்தெல்லாம் பட்டு பட்டு நீதியை செஞ்சிருவார். அநியாயமா இல்ல, நீதியை செஞ்சிருவார். நீதியை செஞ்சிருவார், உடனே செஞ்சிரு அப்படின்னு சொல்லி செஞ்சிருவார். ஒரு அடிச்சான திருப்பி அவனை அடிச்சு அந்த மாதிரி செய்யக்கூடிய இயேசு கிறிஸ்து அப்படி இல்லை. ஒரு கன்னத்துல இருந்தா ஒரு கன்னத்தை காண்பி என்று சொல்ற. ஆகையினால இன்றைக்கு நீ ஜீவனோட இருக்கிறது, நீ சாப்பிடுகிற ஆகாரம் சத்து உள்ள பொருள் பாதா பருப்பு, பிஸ்தா பருப்பு, முந்திரி பருப்பு இல்ல, தேவனுடைய இரக்கம். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவினுடைய இரக்கம். டாக்டர் எழுதி கொடுக்கிற எந்த சத்தான மருந்து கிடையாது. அது கீழ்குறிய வசனம் சொல்றது, வாசிங்க 8வது வசனத்தை. அதற்கு அவன், ஐயா, இதோ இந்த வருஷம் இருக்கட்டும், நான் இதை சுற்றிலும் கொத்தி எருது போடுவேன், கனி கொடுத்தான். அவரை மீறி இவர் ஒண்ணுமே செய்ய முடியாது. அவரை மீறி இவர் ஒண்ணுமே செய்ய முடியாது. அதனாலதான் அவர் சொல்றார். அதற்கு அவர், ஐயா, இது இந்த வருஷம் இருக்கட்டும், நான் இதை சுற்றிலும் கொத்தி எருது போடுவேன், கனி கொடுத்தால் சரி, கூடாவிட்டால் இனிமேல் அதை வெட்டி போடலாம் என்று சொன்னார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அப்போ இன்னும் அந்த மரத்துக்கு இன்னும் அதிகமாக சக்தி கொடுக்கும்படியாக, அந்த மரத்துக்கு இன்னும் அதிகமான வலுவூட்டும்படியாக இந்த வருஷத்துல போதிக்கப்படுகிற வார்த்தையெல்லாம் கேட்டு இந்த ஆத்மா இனி கனி கொடுக்கிறதாய் மாறும். ஆகினால ஆவியானவர் அவரும் சேர்ந்து 2 பேரும் சேர்ந்து இன்னும் நாங்க வேலை செய்யறோம், இன்னும் அவங்களை முன்ன உற்சாகப்படுத்துறோம், அந்த ஆத்மாவை எழுப்புகிறோம், அந்த ஆத்மாவை இன்னும் பலப்படும்படியா செய்கிறோம் என்று சொல்லி அவர் தாமே இயேசு கிறிஸ்து பிதாவினிடத்தில் வேண்டிக் கொள்கிற காரியத்தை இங்க பார்க்கிறோம். இல்லைன்னா நாம இங்க உட்கார்ந்து கொண்டிருப்பது அல்ல, முடியாத ஒரு காரியம். அதுதான் நீங்க இங்க சொல்லப்படுது. அதற்கு அவர், ஐயா, இது இந்த வருஷம் இப்ப 2025 இருக்கட்டும். 2024 உனக்கு போராட்டம் இருந்தது, 2024 உன் ஜீவன் போகதாக இருந்தது. உடனே பிதா வேரோடு உன்னை புடுங்கி எறியும்படியா இருந்தார் 2024. ஆனால் இயேசு கிறிஸ்து அதற்கு அவர், ஐயா, இதோ இந்த வருஷம் இருக்கட்டும், நான் இதை சுற்றிலும் ஒட்டி எருது கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஏன் இப்ப வந்து உட்கார்ந்து கொண்டிருக்கணும்? பிதாவாகிய தேவன் சொன்ன வார்த்தைக்கு கிறிஸ்து ஆவியானவரும் இருவரும் சேர்ந்து உன்னை போஸ் பண்ணி கொண்டு வந்து உட்கார வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இங்க உன்னை கொண்டு வந்து உட்கார வைத்திருக்கிறார். நீ வந்திருக்கிற, உன் மேல அவ்வளவு பாசம், உன் மேல அவ்வளவு இறக்கம், உன் மேல அவ்வளவு தயவு வைத்திருக்கிறார். ஆகினால்தான் உன்னை 2024 வெட்டி போடாமல் 2025 உன்னை கொண்டு வந்து இந்த வார்த்தை கேட்டு இனிமேல் நீ ஜாக்கிரதையாயிரு. ஹல்லேலூயா. இனிய கனி கொடுக்கிறதா இரு என்று சொல்லி உன்னை கொண்டு வந்து உட்கார வைத்திருக்கிறார். இதெல்லாம் நொடி பொழுது போதும், நொடி பொழுது போதும். யாரால தடுத்து நிறுத்த முடியாது. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகுக. அப்ப என்ன பண்ணோம்? இனி அதிகமாக ஜெபிக்கிறவர்களா இருக்க, அதிகமாக சபைக்கு தவறாமல் வருகிறவர்களா இருக்க, அதிகமாக கர்த்தரிடத்துல உறவாடுகிறவர்களா இருக்க. அப்பதான் கனி கொடுக்க முடியும். இல்லை என்றால் நீ கனி கொடுக்க முடியாது. அப்ப இருந்து பிரயோஜனம் இல்லை என்ற சபைக்குள்ள இருந்து என்ன பிரயோஜனம்? ஒரு பிரயோஜனம் இல்லை. ஆகினால் இதை வெட்டி போடும் என்று சொல்லுங்க. பிரயோஜனம் அற்றதா இருக்கக்கூடாது, பிரயோஜனம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். கனி கொடுக்கிறவராக இருக்க வேண்டும். இந்த வருஷத்துல உங்க குற்றங்களை எல்லாம் மன்னித்து
உன் வியாதியிலும் உன்னை குணமாக்கி இங்க உட்கார வைத்திருக்கிறார் என்றால் இதுல இருந்து நீ என்ன பண்ண வேண்டுமா? கனி கொடுக்க வேண்டும். ஹல்லேலூயா. பிதாவாகிய தேவனும் கிறிஸ்துவுக்கும் ஆவியானவருக்கும் இந்த ஒவ்வொரு திருத்துவ தேவத்துக்கு நீ என்ன பண்ண வேண்டுமா? அவன் நல்ல அவன் கனி கொடுக்கிறவனா இருக்க வேண்டும், ஏற்ற பிள்ளையா இருக்க வேண்டும். ஏன் நாமெல்லாம் சொல்றதே கிடையாதா? சின்ன பிள்ளை கூட பார்க்க மாட்டோம். உடனே சொல்ல உனக்கு ஹாஸ்பிட்டல் எடுத்துட்டு போய் சேர்த்து விட்டுருவோம். நீ அடங்காத வேலை பண்ற, இந்த வருஷம் உன்னை கொண்டு போய் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து விடுறீங்க என்று சொல்லு. நாமளே வாயை தேர்ந்து மற்றவங்களை என்ன பண்ணிடுவோம் சொல்லிவிடுவோம். எல்லாருக்கும் சாவது, இந்த வருஷத்துல எல்லாருக்கும் சாவது ஒண்ணு வர மாட்டேங்குது. நாம சொன்னா தப்பு இல்லை, கடவுள் சொன்னா தப்பு. தேவனாகிய கர்த்தர் இந்த நாளிலே உன்னை எச்சரிக்கிறார், எச்சரித்து சொல்லுகிறார். சிலர் சபைகளை விட்டு விடுகிறது போல நாமளும் விட்டு விடாதவர்களாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அது ஒரு கனி, வாழ்தோறும் அது ஒரு கனியை கொடுக்கும். அதுக்கு அடுத்தது ஜெபிக்கிற. எப்பெல்லாம் நாம ஜெபம் சபையில வைத்திருக்கிறோமோ அதெல்லாம் கலந்து கொள்ளும். அது ஒரு கனி. உனக்கு பிளஸ் வந்துட்டே இருக்கும், பிளஸ் போட்டு வருவார், உனக்கு கூட்டிகிட்டே வரும். தேவன் நினைக்கிறது போல, வேதத்துல போதிக்கிறது போல அதை எல்லாவற்றையும் கேட்டு எப்பெல்லாம் வேத வசனம் சொல்லுதோ, இப்படி செய்யணும் சொல்லுதா, அப்படி செய்யணும் சொல்லுதா, வேதத்துல சொல்லப்படுறதா, அது மாதிரி நாம செய்ய வேண்டும் என்று கடைபிடிக்க வேண்டும். அதெல்லாம் தான் கனி கொடுக்கிறதாக இருக்கிறது. தோட்டத்தில் இருக்கிற மரத்தை போல அல்ல, இதுதான் தோட்டம், இங்க இருக்கிறவங்க தான் மரம், சொல்லப்படுறது எல்லாம் நம்ம தான். இதுல யாராக இன்வால்வ் ஆயிருக்கிறாங்க என்றால் பிதாவாகிய தேவன், இயேசு கிறிஸ்து, ஆவியானவர், சபை, விசுவாசிகள், மூப்பர்கள், அதே சமயம் போதகர்கள் எல்லாருமே இதுல உள்பட்டு இருக்கிறார்கள். ஒரு வசனத்தை படிக்கிறோம் என்று சொன்னா இது யாரு, இது எவங்க, இவங்க என்னாரு, இவங்க எந்த உறவு, இவங்க என்ன சம்பந்தப்பட்டிருக்கிறாங்க, இதை சுற்றிலும் இப்படி பார்த்தாதான் நம்ம வசனத்தை கீழே புரிஞ்சுக்க முடியும். இல்லைன்னா குமுதம் படிக்கிற மாதிரி படிச்சுட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். சரிங்களா? கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அதனால என்ன பண்ணுங்க, வந்துருங்க. என்ன செய்ய போறீங்க? 2 மணி நேரம், இன்னும் 1 மணி நேரம், அவ்வளவுதான். கர்த்தருடைய சமூகத்துல வந்துருங்க. 2வது வாயின் வார்த்தை, அதுல ஒரு கனி குறையக்கூடாது. இந்த வருஷம் வாயை அடக்கி கொள்ள வேண்டும். சாரமாக யாரையும் பேசக்கூடாது, சாரமாக யாரையும் திட்டவும் கூடாது, தேவையில்லாம சொல்லக்கூடாது. அதுக்கு அடுத்தது வருகையும் போகையும், அதுக்கு அடுத்தது பழக்கத்தின் வழக்கங்களை எல்லாவற்றிலும் முற்றிலுமாக தவிர்க்க வேண்டும். இவைகளை ஒவ்வொரு காரியத்தை நீங்கள் செய்து கர்த்தருக்கேற்ற பிள்ளையாய் நடந்து கொள்ளும் பொழுது நிச்சயமாக 2026 கர்த்தர் உங்களை கனி கொடுக்கிற மரமாக வைத்திருப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சபை நடந்திருக்கும் போது அப்படியே வெளியே போறது வருது, வெளியே போறது வருது, இப்படியே தெருவுக்கு போயிட்டு வந்துருக்கூடாது. சபை கூடி இருக்குது, சபை கூடி இருக்கிறது. எங்கே 2-3 பேர் கூடுவீர்களால் அந்த நடுமத்தியில் நான் இருக்கிறேன் என்று சொன்னவர் அங்கு இருக்கிறார் என்பதை உணர்ந்து உள்ள வரணும். இல்லை என்றால் வெட்டுண்டு அக்கினியிலே போடவும், வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும்.
என்ன வயசு உங்களுக்கு? என்ன வயசு உங்களுக்கு? வயசு எத்தனை? 24. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. பாருங்க, ஏன் வைத்திருக்கிறார் என்று சொன்னால், அவர் இங்க வரும் பொழுதுலாம் முன்னாடியே கிளம்பி வந்தது. யார் வராங்க யார் வரலன்னு பார்க்க தாசையாவும் அவரும் 2 பேரும் சேர்ந்து 8:30 வந்துருவாங்க. இதே போல அந்த 8:30 மணிக்கெல்லாம் வந்துருவாங்க. வரும்போது பாக்குற இவங்க 3 பேர் முன்னாடியே வந்து உட்கார்ந்து இருப்பாங்க. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. முன்னாடியே வந்து உட்கார்ந்துறாங்க. இப்ப என்ன அர்த்தம்? 2-3 பேர் கூடினால் அது நடுமத்தில யார் இருக்குதா? இயேசு கிறிஸ்து. அப்ப அவர் இருக்கிறார் என்ற அந்த பயத்தோடு வந்து உட்கார்ந்தாங்கன்னா தேவன் இன்னும் நடத்தி கொண்டு. சில பேர் வந்து அதை எட்டி பார்த்து நடுக்கலையா, சத்தியத்தை காணுமே, நடுக்குதா நடுக்கலையா, எட்டி பாருங்க. உங்களுடைய கடமை என்ன? கர்த்தரை ஆராதிக்கிறது. அழகா வந்து உள்ள உட்கார். காத்திருக்கிறவர்கள் தான் புது பலன் அடைய முடியும். ஹல்லேலூயா. தோட்டத்துல நீ நாட்டப்பட்ட மரமாக இருப்ப. அப்ப அந்த 3 வருஷமாய் அவர் கண்காணித்துக் கொண்டே வருகிறார். அந்த மரத்தை குறித்து ஏன் கனி கொடுக்க மாட்டேங்குது? இதற்காக நான் ஜீவனை கொடுத்திருக்கிறேன், இதை ரட்சித்திருக்கிறேன், பரிசுத்த ஆவியானவரை கொடுத்திருக்கிறேன், ஏன் இது இன்னும் கனி கொடுக்காது இருக்கிறது? கண்காணிக்கிறார். இந்த வருஷம் நம்ம எல்லோரையும் அவர் கண்காணிக்கிறார். ஹல்லேலூயா. அது புரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். அது புரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். யாரெல்லாம் சொன்னீங்க நான் நல்ல கனி கொடுக்கிற மரமா இருப்பேன்? நல்ல கனி கொடுக்கிற மரமா. அத்தி மரத்தாண்ட வந்தா வந்து பார்த்தா ஒரு கனி திரும்பி பார்க்கிறாரு, ஒரு கனி கூட காணும் அந்த மரத்துல. இனி எனக்குமே நீ கனி கொடுக்க மாட்டேன் என்று சொல்லி சபித்தார். உடனே பட்டு போச்சு. அப்புறம் காய்ந்து அந்த மரத்தினுடைய தன்மையே போயிடுச்சு. அதுல உள்ள ஈரம் எதுவுமே இல்லை. உடனே பட்டு போச்சு. 4 சுவிசேஷம் இருக்கிறது. இதுல மத்திய, மார்க்கு, லூக்கா, யோவான். இந்த 4 நீ வாசித்து பார்த்தா இந்த வசனம். அத்தி மரத்தை பார்த்தா ஒரு கனியை காணும். இனி எந்த காலத்திலும் கனி கொடுக்க மாட்டேன். புரிஞ்சுதா? பட்டு போச்சு. இனி அது போல இருக்கக்கூடாது. நாம் இடத்துல மிகவும் சாப்பிட்டது உள்ளவர். அவருக்கு அடிக்கவும் தெரியும், அணைக்கவும் தெரியும். ஹல்லேலூயா. அடிக்கவும் தெரியும், அணைக்கவும் தெரியும். அவர் அடிக்கிறவரும் அணைக்கிறவமா இருக்கிறார். தவறு செய்யப்படும் கண்டிப்பா அடிப்பார். அது உலகத்தில் உள்ள எந்த தாய் தகப்பனாக இருந்தாலும் சரி, பரலோகத்தில் இருக்கிற தகப்பனாக இருந்தாலும் சரி, அவர் என்ன சொல்லுகிறார்? ஒரு தகப்பன் தன் மகனை சிக்ஷிப்பது போல பிதாவாகிய தேவன் உங்களை சிக்ஷிக்கிறார். அவர் தகப்பனாக இருக்கிறார். அதனால்தான் அவர் அடிக்கவும் அணைக்கவும் உரிமையும் பெற்றிருக்கிறார். கர்த்தருடைய நாமத்தில் மகிமை உண்டாவதாக. ஆகையினால் அருமையானவர்களே, ஒரு சிறிய ஒரு வார்த்தை தான். இதை நீங்கள் கடைபிடிப்பீர்கள் என்றால் இன்னும் இருப்பீர்கள். இன்னும் தேவனாகிய கர்த்தர், நான் சொல்றேங்க, கர்த்தருடைய வார்த்தைய வசனத்தை சரியாய் கடைபிடித்து வேதம் சொல்லுகிற மாதிரி நீங்க செஞ்சீங்கன்னா 100 வருஷமானாலும் உங்களோட பலன் குறுகி போகாது. ஹல்லேலூயா.
யாரானு குறிங்க போகாது. நான் இருப்பீங்க, நான் இருப்பீங்க, போவீங்க, வருவீங்க, எல்லாம் செய்வீங்க. தோற்றம் பார்த்தீங்கன்னா வேற மாதிரி இருக்கும். வயசாயிடுச்சு மாதிரிதான் இருக்கு. தோல் எல்லாம், முகத்தின் தோல் எல்லாம் என்ன இருக்கும், இருக்கும். ஆனா கர்த்தரை விசேஷமாக நடத்துவார். ஹல்லேலூயா. விசேஷமாக நடத்துவார். அதனால நீங்க வருகின்ற நாட்கள் என்ன பண்ணுங்க, தோட்டத்துல நல்ல கனியை கொடுங்க. கர்த்தர் கவனிக்கிறார், கர்த்தர் கவனிக்கிறார். நான் 3 வருஷமா இதை பார்த்துட்டு வரேன், 3 வருஷமா இதை பார்த்துட்டே வரேன். ஆனா இதுல கனியே காணும். அப்பனா அவர் கவனித்துக் கொண்டிருக்கிறார். நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. அவர் எங்கேயோ இருக்கிறார். அவர் நம்மை பார்க்கறது இல்லை. நம்ம செய்கிற செயல்கள் எல்லாம் அவர் பார்க்கறது அல்ல என்று நினைக்காதீங்க. எல்லாவற்றையும் அவர் பார்த்துக் கொண்டிருக்கிறார். அதனால அக்யூட்டா சொல்றாரு பாருங்க. அவரு எவ்வளவு அக்யூட்டா சொல்றாரு பாருங்க. அவரு 3 வருஷமா நான் பார்த்துட்டு இருக்கிறேன். இதுகிட்ட கனியே கிடையாது. தனிப்பட்ட முறையில ஜெபம் கிடையாது, தனிப்பட்ட முறையில வேத வாசிப்பு கிடையாது. சரி, அதுதான் இல்ல. சரி, ஆலயத்துக்கு வருகிறார், அதுவும் இல்லை. அப்படி இருக்கக்கூடாது. இந்த வருஷம் எல்லோரும் கனி கொடுக்கிற மரமாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. இந்த வருஷத்துல இருந்து ஒரு வித்தியாசமா ஒரு காரியம் பண்ணலாம்னு இருக்கேன். எல்லோரோட போன் நம்பர் வாங்கி வச்சுட்டு இன்னைக்கு ஜோம் பண்ணீங்களா, வேற வாசிங்களா கேட்கலான்னு இருக்கேன். எல்லாருக்கும் சம்மதமா? நாமத்துக்கு மகிமை உண்டாகுங்க. சரி, எனக்கு படி தெரியாது, பரவாயில்ல. ஜெபம் பண்ணியா? ஜெபம் ரொம்ப முக்கியம். ஜெபமே ஜீவியம். ஹல்லேலூயா. ஜெபம் தான் உனக்கு ஜெயத்தை கொண்டு வரும். சரி, படிக்க தெரியல, அதனால உங்க வேத வாசிக்க தினமும் ஜெபம் பண்ணுங்க, தினமும் ஜெபம் பண்ணுங்க. நாள முடித்த நேரத்துல ஜெபம் பண்ணுங்க, ரொம்ப முக்கியம். இல்லைன்னா உங்களால ஒண்ணுமே செய்ய முடியாதுங்க. இந்த ஆண்டு கர்த்தர் உங்களை நல்ல உரம் போட்டு வச்சிருக்கிறாரு. இப்போ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தண்ணி பாய்ச்சிருக்கிறாரு. தண்ணி பாய்ச்சிரு, உரம் போற கொத்தி நல்லா உரம் போட்டு தண்ணி பாய்ச்சி வைக்கிறது ஆவியானவர். ஹல்லேலூயா. காற்று, அக்கினி, அதே சமயம் தண்ணி, இதெல்லாம் ஆவியானவருக்கு ஒப்பினை. சரிங்களா? அதனாலதான் சொல்லப்படுது, ஞானஸ்நானம் கொடுக்கும் பொழுது ஆவிலும் ஜலத்தினாலும், ஆவிலும் ஜலத்தினாலும் ஞானஸ்நானம் எடுக்க வேண்டும். கர்த்தருடைய பெரிதான கிருபை விளங்குதா? நாளிலே கர்த்தர் உங்களுக்கு இப்ப ஆழமாய் கொத்தி வேர்ல தண்ணி பாய்ச்சிருக்கிறாரு. ஆகையினால வருகின்ற நாட்களில் எல்லாம் நல்ல கனி கொடுக்கிற மரமா இருக்க வேண்டும். சரியா? அதை செஞ்சு பாருங்க. இன்னும் மேல மேல கர்த்தர் உங்களை உயர்த்தி கொண்டே போகும். இன்னும் மேல மேல கர்த்தர் நீங்க உங்களை உயர்த்தி ஆசீர்வதிக்கிறவராகவே இருப்பார். ஹல்லேலூயா. சில நேரங்களில் சில தேவைகள் உங்களுக்கு சந்திப்பு, சில நேரங்களில் பலவீனம் இருந்தாலும் கூட கர்த்தர் அதை மாற்றி கண்களை கூடி கர்த்தரை நாம் நோக்கி பார்ப்போமாக. கர்த்தாவே உங்களுடைய இயேசு கிறிஸ்துவின் விலையேற நாமத்தினால நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவர் தாமே ஜீசஸ் கிரைஸ்ட். இப்ப உங்களுக்கு கனி கொடுக்கிற மாதிரி ஒரு சம்பவம் ஒண்ணு, நல்ல ஒரு வாய்ப்பு. 4 to 7 நாள் கூடுகை இருக்கிறது, ஜெப கூடுகை. 12 மணியிலிருந்து 1 மணி வரைக்கும் 7 நாள். 7 நாள் ஆசரிப்பு கூடாரம் போல. அது என்றால் என்னவென்றால், ஆசரிப்பு கூடாரம் என்று சொன்னால்
உட்கார்ந்து செபித்துக் கொள்வது. ஹல்லேலூயா. இந்த ஜெபத்தினுடைய பெயர் அப்படிதான். உட்கார்ந்து கர்த்தரை செபிப்பது. ஆசரிப்பு கூடாரமாக நீங்கள் உட்கார்ந்து கூடி 7 நாள் 12ல இருந்து 1 மணி வரைக்கும் செபித்து இந்த 7 நாள்ல மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை நீங்க பெறும்படியாக ஜெபம் வைக்கப்பட்டிருக்கிறது. இதுல கூடி யாவருமே அதுல செபிக்கும் பொழுது நிச்சயமாக இந்த ஆண்டு மிக அருமையாக கர்த்தர் உங்களை நடத்தி கொண்டு போவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சேர்ந்து சொல்லுவோமாக, கர்த்தாவே உங்க கொடாபடி ஸ்தோத்திரம். சேர்ந்து சொல்லுங்க, கர்த்தாவே நான் நல்ல கனி கொடுக்கிறவரா இருப்பேன். அவன் நல்ல கனி கொடுக்க வேண்டும். நீங்களே உங்க வீட்டுல கூட ஒரு கனி கொடுக்காத மரமா இருந்தா வச்சுட்டா இருப்பீங்க, வச்சுட்டு இருக்க மாட்டீங்க. கனி கொடுக்கறதால என்ன பண்ணுங்க, இன்னும் அதனுடைய அன்பின் மேல இன்னும் தண்ணியை பாய்ச்சி கொண்டே இருப்பீங்க, அதை ஊற்றி கொண்டே இருப்பீங்க. இன்னும் அதுக்கு நல்ல உரம் போடும்படியாய் செய்வீங்க. அத்துடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவரே, நான் கனி கொடுக்கிற மரமாக வளருவேன், ஆவியின் கனிகளை கொடுக்கிற மரமாய் வளருவேன். ஆண்டவர் கர்த்தா, உனக்கு ஏற்ற வண்ணமா இருப்பேன். என்னை 3 வருஷமாய் நீ கண்காணித்துக் கொண்டே வருகிறேன். ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. என்னை கண்காணித்துக் கொண்டே வருகிற தேவனே, இந்த நாளிலே ஆண்டவரே, இந்த வருஷம் என்ன பாரு ஆண்டவரே, நான் நல்ல கனி கொடுக்கிறவரா இருப்பேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏற்ற பிள்ளையா இருப்பேன் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவர் கர்த்தாவே, இனிதான சபையை விட்டு விலகாமல் இருப்பேன் ஆண்டவரே. சபையோடு சேர்ந்து இருப்பேன் ஆண்டவரே. ஆமென் ஆண்டவரே. யார் வராங்களோ வருகையோ ஆராதனை முன்னே வந்து நான் இருப்பேன் ஆண்டவரே. ஆமென். இதை சொல்லி இந்த கர்த்தர் தாமே ஆசீர்வதித்து எல்லோரும் சேர்ந்து சொல்லுவோமாக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவன் பரிசுத்த ஆவியானவர் அன்பினைக்கும் சதா காலங்கள் தொடர்ந்து நம்மோடு காப்பாராக. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை என்று மறவாதே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாமமே ஸ்தோத்திரம்.